வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட போட்டோட ஒரு புது இயர்பட்ஸ் தான் இருக்கு. போட் அல்ட்ரா ப்ரோ இயர்பட்ஸ் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 100 hours ப்ளே டைம், அப்புறம் வந்து 24 பிட் ஸ்பேஷியல் ஆடியோன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே கொடுக்கல. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட மற்ற கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இது எல்லாமே நம்ம ரிவ்யூவில் வந்து கவர் பண்ணிடுவோம். சரி, ஓகே. இப்போ நான் இதோட சீல் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா பேக்கிங் வைஸ் நல்லா சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரைஸிங்னு வரையில் நான் இந்த இயர்பட்ஸை போட் வெப்சைட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ எனக்கு ஒரு கார்டு ஆஃபர் போக அரௌண்ட் 1500 கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இயர்பட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். இங்கே ஒரு சீல் இருக்குது, இங்கே ஒரு சீல் இருக்குது. ஸோ கட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுப்போம். அப்புறம் இங்கே என்ன இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் வந்து இருக்கும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் வந்து இருக்குது. பேக்கிங் தாறுமாறாக உண்மையிலேயே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவுமே சூப்பராக ப்ரீமியமாக வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ், அப்புறம் அந்த வாரண்டி கார்டு அது மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இயர்பட்ஸ்க்கு வந்து வருவோம். அண்ட் நான் வந்து ஒயிட் கலரில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த கலரில் பார்க்க ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்குது. சரி, ஓகே கைஸ். இந்த இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸை வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ இதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் இதோட டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டின்னு வரையில் இந்த இயர்பட்ஸோட பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்குது. அண்ட் இதில் மேட் ஃபினிஷ் கொடுத்துருங்கனால இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ப்ரீமியமாக இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜஸோ இல்லை ஸ்க்ராச்சஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஆகாது. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில் கீழே நமக்கு டைப் சி போர்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீசெட்டுக்கு டெடிகேட்டடாக ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மல்டி கலர் எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து இப்போ நான் டிஸ்பிளேல வந்து ஷோ பண்ணுறேன். நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஹிஞ்சுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஸ்டிஃப் அண்ட் ஸ்டெடியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஹிஞ்ச் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அப்புறம் இயர்படோட டிசைன் வரையில் இந்த இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெம் டைப் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் நமக்கு வந்து 2 டோன் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலாக இந்த இயர்பட் டிசைன் பார்க்குறதுக்கு லைட்டாக அந்த OnePlus பட்ஸோட டிசைன் மாதிரியே வந்து இருக்குது. அப்புறம் ஃபிட்டின் வரையில் இதில் ரப்பர் டிப்ஸ் கொடுத்துருக்கனால பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபிட்டில் எந்த வித பிரச்சனையுமே வந்து இல்லை. ஆனால் ஃபிட் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டிவ், நீங்கள் தான் வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் கலர்னு வரையில் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த கலர் சூஸ் பண்ணிங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில் இந்த இயர்பட்ஸில் வந்து ப்ளூடூத் 5.3க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நான் கனெக்டிவிட்டியில் எந்த வித பிரச்சனையுமே வந்து ஃபேஸ் பண்ணல. கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபஸ்ட்டாக சூப்பராக வந்து இருந்துச்சு. அண்ட் ஃபஸ்ட் டைம் செட்டப் பண்ணுற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் ரொம்பவுமே ஈஸியாக வந்து இருக்கும். ஏன்னா இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து கூகுள் ஃபாஸ்ட்பேர்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூயல் பேரிங்கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால சைமல்டேனியஸாக இந்த இயர்பட்ஸை நம்ம வந்து 2 டிவைஸோட பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது போக இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்இயர் டிடெக்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக கனெக்டிவ் டிவைஸ் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இந்த இயர்பட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேஞ்சின் வரையில் இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்னு வரையில் இந்த இயர்பட்ஸில் வந்து 2 ஆடியோ கோடெக் வந்து யூஸ் பண்ணுறாங்க, SBC அண்ட் AAC. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்னு வரையில் இந்த இயர்பட்ஸில் வந்து IPX4க்கான ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் லேட்டன்சின்னு வரையில் இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து கேமிங் மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த கேமிங் மோட், அதாவது இந்த பீஸ்ட் மோடை எனேபிள் பண்ணோம்னா இந்த இயர்பட்ஸில் வெறும் 65 மில்லி செகண்ட்ஸ்க்கான லேட்டன்சி ரேட் வந்து கிடைக்கும். அதனால் கேமிங்குமே பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கும். சரி, ஓகே. இப்போ நான் ஒரு கேமிங் டெஸ்ட் அட்டாச் பண்ணுறேன். எப்படி இருந்துச்சு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். அடுத்து பேட்டரின்னு வரையில் இந்த இயர்பட்ஸில் வந்து 100 ஹவர்ஸ்க்கான ஒரு பெரிய மேசிவான டோட்டல் பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் பேட்டரி லைஃப் இந்த இயர்பட்ஸில் வந்து ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்கும். இது போக இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டால் போது இதில் வந்து 200 மினிட்ஸ் வரைக்கும் ப்ளே டைம் வந்து கிடைக்கிறதுனால பேட்டரி லைஃப் பற்றி இந்த இயர்பட்ஸ் வந்து சுத்தமாக கவலையப்பட தேவையில்லை. அப்புறம் கால் குவாலிட்டின்னு வரையில் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா குவாட் மைக்ஸ் வித் AENX டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ரைட் இயர்பட்ல 2 மைக், அப்புறம் லெஃப்ட் இயர்பட்ல பார்த்தீங்கன்னா 2 மைக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதோட கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. சரி, ஓகே. இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.
ஸோ கைஸ் இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த போட் ஏர்டப்ஸ் அல்ட்ரா ப்ரோ இயர்பட்ஸ்லேருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த போட் ஹியரபிள் ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் இயர்பட்ல எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குது நமக்கு வந்து காமிக்குது. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்பேஷியல் மோட் ஆன் ஆர் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த ஆப்பில் டேரெக்டாக. அப்புறம் வந்து ஈக்குவலைசர் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட ஈக்குவலைசர் மோடு வந்து இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களோட ஓன் கஸ்டமைசபிள் ஈக்குவலைசருமே வந்து மேக் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு ஃபீச்சர் என்னன்னா இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாக வந்து ஜியோ 7 வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டச்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிங்கிள் டேப் அண்ட் டபுள் டேப். ஸோ அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கடைசியாக நம்ம வந்து சிஸ்டமில் வந்து மல்டி கனெக்டிவிட்டி ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னியர் டிடெக்ஷன் வேணும்னு ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து ஏதாச்சும் அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் என்னன்னா நீங்கள் வந்து யூசர் மேனுவல் வந்து தேடிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு யூசர் மேனுவல் வேணும்னா நீங்கள் டேரெக்டாக இந்த ஆப்பில் வந்து செக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபீச்சர் ரிச்சாக நல்லா சூப்பராக வந்து இருக்குது. கடைசியாக அந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ அந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து 10mm டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 10mm டிரைவர் இருக்கனால அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. அதே சமயத்தில் அதோட மிட் டவுன் சென்டர்பிள் அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வெல் பேலன்ஸான ஆடியோ குவாலிட்டி இந்த இயர்பட்ஸில் இருக்குன்னு வந்து சொல்லலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் போட்மே பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் அவங்க ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்பவுமே டிராஸ்டிக்காக வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் லான்ச் ஆன இயர்பட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வந்து ஆவரேஜ் டு அபவ் ஆவரேஜான ஆடியோ குவாலிட்டி தான் வந்து கிடைக்கும். ஆனால் இந்த வருஷம் லான்ச் ஆகிற இயர்பட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல டீசென்டான ஆடியோ குவாலிட்டி டியூன் பண்ணி கொடுக்குறாங்க. இதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக போட்டுமே பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராடக்ட்ஸில் வந்து ஆடியோ குவாலிட்டி நல்லா இம்ப்ரூவ் பண்ணி சூப்பராக கன்சிஸ்டண்ட்டாக வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தாங்கன்னா ரொம்பவுமே வேறு லெவலில் வந்து இருக்கும். அப்புறம் இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் என்னன்னா இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து 24 பிட்கான ஸ்பேஷியல் ஆடியோக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மோட் எனேபிள் பண்ணோம்னா நமக்கு வந்து சவுண்ட் ஸ்டேஜிங் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா வைடராக நல்லா சூப்பராக வந்து இருக்கும். ஸோ லிட்டரலாக ஒரு 3D எஃபெக்ட் கிடைக்கிற மாதிரி வந்து இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மினி தியேட்டரில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. ஸோ நீங்களும் அந்த மோட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ப்ரைஸிங்னு வரையில இப்போ அமேசானில் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1800 ருபீஸ்க்கு வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த இயர்பட்ஸ் ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த இயர்பட்ஸ்லேருந்து எந்த நெகட்டிவுமே வந்து இல்லை. எல்லாமே கம்ப்ளீட்டாக சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் இதோட பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தாறுமாறாக வந்து கொடுத்துருக்காங்க. மேபி ஒரு நெகட்டிவாக நம்ம வந்து இதில் ஏஎன்சி இல்லைன்னு வந்து சொல்லலாம். பட் ஆனால் அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 24 பிட் ஸ்பேஷியல் ஆடியோ வந்து கொடுத்துருக்காங்க. பர்சனலாக நான் வந்து ஏஎன்சியோட அந்த ஸ்பேஷியல் ஆடியோ தான் நான் அதிகமாக வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இந்த இயர்பட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.